ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா கொண்டைக்கடலை சுண்டல். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கொண்டைக்கடலையை நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு அதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது வேக வச்சு எடுத்தாச்சு. உப்பு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு அந்த குக்கர்லேயே போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இது வெந்த சுண்டல் நல்லா வேக வச்சு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் நீங்கள் சுண்டலை பொறுத்து நீங்கள் விசில் கூட குறைச்சி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள், ஒரு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 2, கருவேப்பிலை கொஞ்சமாக, தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டல் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நம்ம கையில் அதை ப்ரெஸ் பண்ணாலே அந்த சுண்டல் அவ்வளோ வெந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போது ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் அதே மாதிரி ஒரு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எடுத்துக்கலாம். அதை நான் இந்த ஆயில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பில், நம்ம என்ன பொருள் எடுத்து வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம ஒரு 1லிருந்து 2 நிமிஷம் நல்லா தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் குக்கர்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு வேண்டாம், இதை சுண்டல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டல் அந்த ஆனியனில் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சுண்டல் நம்ம கடாயில் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் தேங்காய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுண்டலுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே ஈவனாக இருக்கிற அளவுக்கு. இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. அந்த தேங்காயை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், ஆனியன், அந்த பச்சை மிளகா, கருவேப்பில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இது ஊற வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். மற்ற டைம் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு அதிகமாக டைம் இழுக்காது. இப்போது நான் கடாயிலேருந்து ஒரு தட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.